வாழ்க வளமுடன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அம்மாவை பற்றிய அறிமுக உரையை கூறும் பாக்கியத்தை பெற்றுள்ளேன். அம்மா அறிவது அறிமுக உரையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க வருகை தந்திருக்கு அன்புக்குரிய அருள்நிதி டாக்டர் தமிழ் கோதை ராஜாராம் அம்மாவை பற்றிய சிறிய அறிமுக உரையை உங்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். அம்மா அவர்கள் 1993ஆம் ஆண்டு MBBS பட்டப்படிப்பை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், அதன் பின் 2000ஆம் ஆண்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MDOG பட்டப்படிப்பையும், அதாவது என்னுடைய கூகுள்ல பார்த்தேன் மகளிர் மருத்துவ துறை என்ற மாதிரி இருந்தது. 2002ஆம் ஆண்டிலே இருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும் பேராசிரியராகவும் அம்மா பணிபுரிந்து வருகிறார் என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு கூறிக்கொண்டு, மேலும் அம்மா அவர்களுடைய குடும்பமே பல வருடங்களாக மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றி வருகின்றனர் என்பதையும் சிறப்புக்குரியவராக விளங்குவதை பற்றியும் உங்களுக்கு அறிய தருவதில் மிகவும் மகிழ்ச்சி. அம்மாவுடைய தந்தையார் ராஜாராம் ஐயா அவர்கள் அருத்தந்தையிடமே நேரடியாக அனைத்து பயிற்சிகளையும் பெற்ற பெருமைக்குரியவர். இவர் திருநெல்வேலி அறக்கட்டளையில் தனது வேதாத்திரிய தொண்டினை செய்து வந்தார். இப்பொழுதும் தனது பணியை செய்து கொண்டு இருக்கின்றார். மேலும் அம்மாவினுடைய சகோதரர் அருளொளி ராஜாராம் அவர்கள் திருநெல்வேலி மனவளக்கலை மன்றத்தில் மனவளக்கலையை கற்றுக்கொண்டு தந்தையாரின் வழிகாட்டலில் ஊடாக அமெரிக்காவில் சிகாகோ மனவளக்கலையில் அறக்கட்டளையை பொறுப்படுத்தி மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதனையும் சிறப்புக்குரியது என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றேன். தமிழ் கோதை அம்மா அவர்களும் திருநெல்வேலி மனவளக்கலை மன்றத்தில் தனது வேதாத்திரிய தொண்டினை செய்து வருவதோடு சிகாகோ மனவளக்கலை மன்றத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டு ஆன்லைன் வழியாக தொண்டாற்றி கொண்டு வருகிறார் என்பதையும் பெருமைக்குரியதாக விளங்குவதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கும் அம்மா அவர்களை இணையவழி ஊடாக இணைந்திருக்கும் வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. தவறுகள் இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க அம்மா. என்னுடைய சிற்றுரையில எல்லாமே கரெக்டா தாங்க சொன்னீங்க, எந்த தவறுமே இல்லை. நன்றி அம்மா. நன்றி நன்றி. இன்னைக்கு 19ஆம் தேதி, மே மாதம் 19ஆம் தேதி உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு ஸ்பெஷலா எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கூட அப்புறமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலா நான் தமிழ், நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல தமிழ் பேசுறீங்க. என்னோட தமிழ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இடையில ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் கலந்து வந்ததுன்னா அதுக்காக முதலே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்க பேசும்போது ஏதாவது வேர்ட்ஸ் வந்ததுன்னா அப்படி தினம் பேச்சு பழக்கமா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மித்தபடி நான் எதுவும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொண்டு வரல. உங்ககிட்ட ஒரு சாதாரணமா ஒரு மனுஷியா தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு 12 பாயிண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து கரெக்டா இருக்கணும். 12 பாயிண்ட் என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம டெய்லி பவல்ஸ் மூவ் ஆகுறது கரெக்டா ஃப்ரீயா, எந்த கஷ்டமும் இல்லாம, வேற எந்த மருந்தும் இல்லாம எங்க பவல்ஸ் மூவ் ஆகுதா மார்னிங்ல, ஒண்ணு. 2வது உங்களுடைய உடல் எடை கரெக்டா இருக்கா, அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப குறைச்சும் இல்லாம, அண்டர் வெயிட்டாவும் இல்லாம ஓவர் வெயிட்டாவும் இல்லாம நீங்க சரியான எடையில இருக்கிறீங்களா, 2வது. 3வது உங்களுடைய தோல் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அதுல வேற ஏதாவது ஒரு சின்ன மிலாஸ்மாவோ பிக்மெண்டேஷனோ வேற எதுவும் இருந்ததுன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது கிடையாது. அல்டிமேட் ஹெல்த்ல நீங்க இல்லைன்னு அர்த்தம். ஸ்கின். 4வது எனர்ஜி. நம்ம வந்து என்ன வேலையை செஞ்சாலும் நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒரு அரைக்குறையா ஒரு லேசினஸோட இருந்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஹெல்த்ல இல்ல. நல்ல எனர்ஜெட்டிக்கா நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஹெல்த்ல இருக்கீங்கன்னு அர்த்தம்.
தூக்கம், பசி வந்து நல்லா இருக்கணும். 3 வேளையும் நமக்கு வந்து பசி நல்லபடியாக எடுத்து, நம்ம வந்து உணவை உட்கொள்ற மாரி நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். இல்லனாலும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் சொல்றேன்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்ல 3 வேளையும் நல்ல பசிச்சு தான் நான் சாப்பிடுறேன்னா, நீங்க அல்டிமேட் ஹெல்த்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. உடம்ப வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு உங்களோட நீங்க எந்த அளவுக்கு ஊட்டமிகு உணவ உண்ணா கூடயுமே, அது எல்லாமே உங்க உடம்புல போய் அந்த ஸ்டோர் ஆகுறது, அந்த நரம்பு வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்து, உங்களோட சாப்பாட வந்து அது கரெக்ட்டா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய தூக்கம் வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். அப்புறம் உடம்புல வந்து வேற ஏதாவது வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு வலி இருந்துட்டே இல்லாம அப்படி இல்லாம இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஒரு உடல் நலத்தோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சந்தோஷமா எப்பவும் ஒரு வேலைய வந்து ஒரு ஃபுல் ஹார்ட்டடா, ஹோல் ஹார்ட்டடா நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு முழுமையான உடல் நலத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது 8வது பாயிண்ட். அப்புறம் காலையில எழுந்துக்கிறது. எந்திரிக்கும்போதே நம்ம ஒரு எக்ஸைட்டடா ஒரு வேலைய செய்ய போறோம். காலைல எக்ஸர்சைஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸர்சைஸ் நமக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். இந்த பாடி மூவ்மெண்ட் வந்து நமக்கு சந்தோஷத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லி, காலையில எந்திரிக்கிறது வந்து நீங்க கரெக்ட்டா ஆ டைமுக்கு அதாவது மார்னிங் 5 ஏஎம் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எழுந்துக்கிற பழக்கம் இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஹெல்த்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யார் என்ன பேசினாலும் அத வந்து ஈஸி கோயிங்கா எடுத்துக்கிறீங்க. இல்லன்னா அத வந்து ஐயோ! அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா, நல்ல ஹெல்த்தே கிடையாது. ஈஸி கோயிங்கா இருக்கணும் எப்பவுமே. மனசையும் கரெக்ட்டா வச்சிருந்தீங்கன்னா தான், நீங்க சாப்பிட்ட உணவு வந்து உடம்போட சேரும். இல்லன்னா சேராது. மனசு அளவுல நம்ம நல்லா இருக்கணும். மைண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் அ மத்தவங்க கிட்ட பேசும்போது உண்மையாவே ஒரு அன்போட ரியலான அன்போட பேசுறீங்களா? அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி நல்லபடியா தான் பேசுறோம். மனசார பேசுறோம். அவங்க கிட்ட உள்ள குறைகள பார்த்துட்டு இல்லாம, அவங்க கிட்ட உள்ள நிறைகள பார்த்தே நம்ம பேசுறோம் அப்படி இருந்தீங்கன்னாலும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தங்களுக்கு செட் ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு நிறைவான உடல் நலத்தோட இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஒரு நாளுக்கு வந்து நம்ம உடலுக்கு அதாவது பிசிக்கல் ஹெல்த்துக்காக நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் என்னோட டாபிக் இன்னைக்கு ஊட்டமிகு உணவுகள். என்னதான் ஊட்டமிகு உணவுகள் நம்ம உள்ள போட்டாலும், அத ஒழுங்கா பாடி அப்சார்ப் பண்ணி, டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணணும். ஸோ அந்த டைஜஷன் டைம் அதாவது செரிமான நேரம் வந்து கரெக்ட்டா நம்ம குடுக்கணும். அது குடுக்கறதுக்கு வந்து முக்கியமானது வந்து நம்ம சாப்பிடுற டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இரவு உணவ வந்து 7 மணி அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் மேல எந்திரிக்கும்போது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சூரியன் அடையும் பொழுது நம்ம சாப்பாடு திட உணவுகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு, ரொம்ப பசியா அதுக்கப்புறமும் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேலயும் பசி இருந்ததுன்னா, திரவ உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். லிக்விட்ஸா எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக் பிரின்சிபிள். மார்னிங் 6 ஏஎம்ல இருந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் நீங்க பசிக்கு தேவையான உணவுகள நீங்க சாப்பிட்டுக்கலாம். திட உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இடையிடையே திரவ உணவுகள் கட்டாயம் எடுக்கணும். இந்த டைம்ல வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம காலையில என்ன சாப்பிடலாம் அப்படின்றது நெறைய பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. காலையில நம்ம எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் அதாவது உடல்ல வந்து சுத்தப்படுத்துற மாதிரி நம்ம கழிவுகள் எல்லாம் அ த நம்ம குடல் கழிவு மட்டும் கிடையாது. லங்ஸ்லயும் கழிவு தேங்கும். ஸ்கின்ல கழிவு தேங்கும். அ எல்லா உடம்புல எந்த போர்ஷன்ல வேணாலும் அ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்ஸின்ஸ் நம்ம பெஸ்டிசைட்லாம் போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுறனால அங்கங்க ஏதாவது ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஸோ நம்ம பாடிய வந்து டீடாக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து குடிக்கணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு கிரீன் ஜூஸ் அந்த மாரி எடுத்துக்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே. சிலருக்கு வந்து கிரீன் ஜூஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் எனக்கு அது வேண்டாம். நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஹாட்டா தான் வேணும்னா, ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் லைம் ஜூஸ் ஒரு 10 டிராப்ஸ் போதும். அதுக்கு மேல தேவையே கிடையாது. 10 டிராப்ஸ் நீங்க விட்டு ஒரு ல ஹாட் லெமன் மாதிரி காலைல எம்ப்டி ஸ்டமக்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அதாவது நீங்க கறிவேப்பிலையோ, இல்ல பசலைக்கீரையோ, இல்ல ஏதாவது ஒரு கீரை, கொத்தமல்லி தழையோ, புதினாவோ ஏதோ ஒரு இத வச்சு, ஆ ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சு ஃபில்டர் பண்ணி, நீங்க அத ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்கன்னா, உங்க பாடி அது வந்து ரொம்ப நல்லா டீடாக்ஸ் பண்ணும். அது வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒட்டிறது. அது நீங்க எடுத்துக்கோங்க. 2வது வந்து
ஆம், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு வந்து அந்த டீடாக்ஸ் ஜூஸ் குடிச்சு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவராவது கேப் விடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். ஆ அதுல வந்து சிலர் ரொம்ப வீட்ல சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு வேற ஆக்டிவா லைஃப் ஸ்டைல் கிடையாது அப்படின்றவங்க, இந்த அ ஏதோ ஒரு ஜூஸ் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்பிள், பீட்ரூட், கேரட். அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3யும் பிளெண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சின்ன அ இஞ்சி பீஸ் போட்டு நீங்க பிளெண்ட் பண்ணி அத ஃபில்டர் பண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா, அதுவும் ஒரு நரிஷிங் ஜூஸ். அது வந்து டீடாக்ஸ் ஜூஸ்ல வராது. அது நரிஷிங் ஜூஸ்ல அந்த ஜூஸ் வந்து வரும். ஸோ நீங்க நரிஷிங் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் நீங்க குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் மாரி குடிக்கலாம். இல்லன்னா ஸ்மூதீஸ் குடிக்கலாம். ஸோ ஸ்மூதீஸ்னா, ஆ உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ஏதாவது ஒரு மில்க் இருக்கணும்ல. அதுல வந்து அனிமல் பேஸ்ட் மில்க்க விட கோகனட் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ நீங்க ஒரு கோகனட் மில்க் ஒரு 2 டம்ளர்ஸ் பிளஸ் ஒரு டேட்ஸ் ஒரு 6 ஆர் 7 டேட்ஸ் போட்டு, அது கூட ஒரு 1 ஆர் 2 பனானா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி குடிச்சீங்கன்னா, அந்த ஒரு டேஸ்ட் வந்து நீங்க ஒரு தடவ நீங்க குடிச்சு பாருங்களேன் ஸ்மூதிய. அந்த ஸ்மூதி வந்து உங்களுக்கு பாடிக்கு தேவையான அத்தன நியூட்ரிஷனும் பொட்டாசியம், மெக்னீசியம், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு டயட், ஸ்மூதி டயட் வித் சோக்டு நட்ஸ். நட்ஸ வந்து டைரக்ட்டா சாப்பிடக்கூடாது. ஒரு 3 to 6 ஹவர்ஸ் நீங்க தண்ணிக்குள்ள நைட்டே போட்டுட்டு, காலையில எடுத்து நீங்க அத சாப்பிடலாம். ஏன்னா, அதுல சம் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ்லாம் இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களோட ஆல்மண்டோ, இல்ல கேஷ்யூ நட்டோ, அ இல்லன்னா வால்நட்ஸோ ஏதாவது ஒரு நட்ஸ் நீங்க சாப்பிடுவீங்கல்ல, அந்த நட்ஸ வந்து ஒரு அ உங்களுக்கு தேவையானத தண்ணிக்குள்ள நைட்டே போட்டுட்டு, மார்னிங் எடுத்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஹவர்ஸ் தண்ணிக்குள்ள போட்ட பிறகு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஆ அத வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். ஸ்மூதி அலாங் வித் சம் சோக்டு நட்ஸ். அது வந்து காலைல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அ ஒரு 11:30க்கு உங்களுக்கு திரும்ப ஒரு என்ன சொல்றது? அ பசி வந்து வரதான் செய்யும். இல்ல ஒரு 3 ஹவர்ஸ்ல திரும்ப திரும்ப எல்லாருக்குமே பசிக்க தான் செய்யும். ஸோ அந்த மிட் மார்னிங்ல அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் இடைப்பட்ட டைம்ல அ 1 டம்ளர் நீங்க இது எடுத்துக்கலாம். கோகனட் வாட்டர். அது ஒரு நரிஷிங் ஆஸ் வெல் அஸ் டீடாக்ஸ் ஜூஸ். உங்களுக்கு நல்ல நரிஷும் பண்ணும். அதனால நீங்க வந்து கோகனட் வாட்டர் இளநீர வந்து நீங்க ஒரு இளநீர் நீங்க டெய்லி வாங்க முடியும் அப்டின்னா வாங்கிக்கலாம். இல்ல ஒரு முந்தின நாளே வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அத மாதிரி மிட் ம அ நடுவுல எடுத்துக்கலாம். 1 டம்ளர். இல்லன்னா கிரீன் ஜூஸ் குடிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு பசி அதிகமா இருந்தது அப்டின்னா வேற ஏதாவது சாப்ட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச்ல வந்து நீங்க வந்து ஆக்சுவலா ஆம் நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 3 போர்ஷன் வெஜிடபிள்ஸும், 1 போர்ஷன் ரைஸும் சாப்பிடலாம். அதுதான் வந்து பெஸ்ட். ஆனா, நம்மளால அப்படி சாப்பிட முடியாது. அது பெஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ல வந்து நம்ம 3 போர்ஷன் வெஜிடபிள்ஸும், 1 போர்ஷன் தான் ரைஸும் சாப்பிடணும். ஆனா, அட்லீஸ்ட் 2 போர்ஷனாவது நம்ம வெஜிடபிளும், 1 கப் ரைஸும் நம்ம மத்தியானம் போல எடுத்துட்டோம்னா, அது வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருக்கும். அதுல நீங்க பல்சஸ் எடுத்துக்கலாம். அ ரைஸு ரைஸ்க்கு பதிலா வீட் எடுத்தீங்கன்னா, ரோட்டி மாரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த அ வீட் சப்பாத்திக்கு 100% வீட் எடுக்காம நீங்க கேரட், அ வேற பீட்ரூட் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, அது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகி வெளிய போகும். இல்லன்னா, உங்களுக்கு வீட்ல வந்து குளூட்டன் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த குளூட்டன் என்ன பண்ணும்னா, அதுதான் வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்கு ரீசன். அந்த குளூட்டன் வந்து சிலருக்கு வந்து அலர்ஜியா இருக்கும். அதனால வீட் அப்படின்றத சாப்பிடும்போது நம்ம ஈக்குவல் போர்ஷன வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி ரோட்டி பண்ணி சாப்பிடணும். அ குளூட்டன் அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னலாம் பண்ணலாம்னா, ஆஸ்த்மா, சைனசைட்டிஸ் இல்லன்னா ஃபேஸ்ல ஆக்னி, பிம்பிள்ஸ் இல்ல ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வரதுக்கு நெறைய சா சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாரி இருக்கவங்க வந்து குளூட்டன அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வீட் ப்ராடக்ட்ஸ மத்தியானம் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணலாம். நம்ம யூசுவலா ரைஸ் தான் சாப்பிடுறோம். சவுத் இண்டியன்ஸ். ஸோ ரைஸ் வித் 2 கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்க அத வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாம். அது ரொம்ப நீங்க ஆயில் போட்டு வறுக்கிறது பதிலா, ம் கோகனட் வந்து டைரக்ட்டா நீங்க உங்களோட வெசல்ல போட்டு நீங்க குக் பண்ணீங்கன்னா, அந்த கொலஸ்ட்ரால் அதுல உள்ள நல்ல ஃபேட் எல்லாமே கெட்ட ஃபேட்டா மாறிரும். அதனால கோகனட்ட எப்பவுமே ரொம்ப அடுப்புல வந்து நீங்க
இது பண்ணக்கூடாது. ரொம்ப வந்து குக் பண்ணக்கூடாது. அப்படி அப்படி இல்லாம நீங்க கோகனட்ட வந்து கோகனட்டாவோ, கோகனட் மில்க்காவோ எடுத்து, அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ, அது மாரி ஆட் பண்ணி நீங்க சாப்பிடலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நீங்க சாப்பிடுறது வந்து அதே தான் தக்காளியும் அப்படிதான். தக்காளிய வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக்கிங் இருக்கக்கூடாது அடுப்புல. அதனால அதையும் ஓரளவு லேசா லாஸ்ட் மினிட்ல தான் அந்த கோகனட்டும், அந்த டொமேட்டோவும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு அத வந்து சப்ஜில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சீசனல் வெஜிடபிள்ஸ் இல்லன்னா ரீஜினல் உங்க ஏரியால கிடைக்கிற ரீஜினல் வெஜிடபிள்ஸ குக் பண்ணிட்டு, அது கூட இந்த கோகனட்டும், டொமேட்டோவும் இது மாதிரி பண்ணி மிக்ஸியில போட்டு அடிச்சு அத மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஐடியல் கண்டிஷன்ஸ். பட் நம்மளோட அ நடைமுறைய டக்குன்னு மாத்த முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மாத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஈவ்னிங் வந்து நீங்க ஹெர்பல் டீ குடிக்கலாம். ஹெர்பல் டீனா கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்சம் பட்டை, அ அப்புறமா அது என்ன லெமன் கிராஸ் பீசஸ் போட சொல்றாங்க. ஆனா அது இல்லன்னா, நம்ம புதினா, துளசி ஏதாவது போட்டு, அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு, அத ஃபில்டர் பண்ணி குடிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஈவினிங் ஹெர்பல் டீயா நீங்க குடிச்சுக்கலாம். அப்புறம் டின்னர் வந்து 6 பிஎம்க்கு 6 பிஎம், 6:30, 7 தான் லாஸ்ட். 7 பிஎம்க்கு மேல நீங்க டின்னர் எடுக்காதீங்க. ஏன்னா, அந்த 7 பிஎம் டின்னர நான் ஏன் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் அப்டின்னா, 7 பிஎம்க்கு நீங்க டின்னர் எடுத்தா தான், அது வந்து 9 ஹவர்ஸ் டைஜெஸ்ட் ஆகும். மிட்நைட் 2 வரைக்கும் டைஜெஸ்ட் ஆகும். அதுக்கு 2, 3 வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது கிளீனிங் அதாவது சுத்தப்படுத்துறத ஆரம்பிக்கும். அந்த டைஜெஷன் முடிஞ்ச பிறகு சுத்தப்படுத்தி கம்ப்ளீட்டா இது ஸ்க்ரப்பர் வச்சு கிளீன் பண்ண மாதிரி ஆகணும். அப்படி ஆனா தான் மார்னிங் வந்து நீங்க சாப்பிடலாம். 6 மணிக்கோ 6 மணிக்கு மேல நீங்க ஏதாவது டீடாக்ஸ் ஜூஸோ இல்ல டைரக்ட்டா சாலிட் டயட் எடுக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சாலிட் டயட் வந்து நீங்க மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த சுத்தப்படுத்துற ப்ராசஸ் முடிய முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, பாடியில டாக்ஸின்ஸ் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நச்சுப்பொருள் எல்லாம் உடம்புல சேர்றனால, நம்ம கிரானிக் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எது வேணாலும் வரலாம். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்னதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்கின்ல சொரியாசிஸ், இல்லன்னா அ இந்த மாதிரி இந்த செதில் செதிலா வரும்ல, அந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ் எந்த ஸ்கின் டிசீசஸ்னாலும் வரலாம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எது வேற சைனசைட்டிஸ், ஆஸ்துமா, லங் டிசீசஸ் எது வேணாலும் வரலாம். அதனால எப்பவுமே நீங்க வந்து நம்மளுடைய கழிவு கரெக்ட்டான டைமுக்கு வெளியேற்றப்பட்டதா, படலையா? நம்ம குடல் சுத்தமா இருக்கா, இல்லையா? அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே அத வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு யூசுவலா ஒரு 2 டைம்ஸ் நீங்க வந்து பவுல் எம்ப்டி பண்றது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே ஆவது பவுல் எம்ப்டி பண்ணியிருக்கணும். 2 டேஸ், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போனீங்கன்னா, யூ ஆர் இன் அ பேட் ஹெல்த். வெரி பேட் ஹெல்த்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கட்டாயமா பாடி வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தேவையில்லாத அம்மோனியா, நைட்ரஜன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீஅப்சார்ப் பண்ணுச்சுன்னா, நம்ம பாடி வந்து ஒரு பெரிய டாக்ஸிக் இது மாதிரி ஆயிடும். கிடங்கு மாரி ஆயிரும். அதனால அந்த மாதிரி நம்ம பாடிய வந்து நெறைய நச்சுப் பொருட்கள உள்ள போட்டுட்டே நீங்க இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையானத கரெக்ட்டா குடுத்துறணும். நம்ம வந்து இந்த செரிமான நேரமும், சுத்தப்படுத்தும் நேரத்தையும் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். செரிமான நேரம் வந்து எப்பவும் அ ஃப்ரூட்ஸ்னா 3 ஹவர்ஸ்ல செரிமானம் ஆயிடும். வெஜிடபிள்ஸ்ல 6 ஹவர்ஸ்ல செரிமானம் ஆயிடும். ஆனா நம்ம சாப்பிடுற அரிசி உணவெல்லாம் 18 மணி நேரம் கழிச்சு தான் கம்ப்ளீட்டா செரிமானம் முடியும். கம்ப்ளீட் டைஜெஷன் முடியறதுக்கு வந்து 10 மணிக்கு மேல 10 மணி நேரங்களுக்கு மேல தான் எப்பவுமே. 18 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஸோ நம்ம நைட்டு போல நெறைய ரைஸ சாப்பிட்டுட்டு படுத்தோம்னாலே, நம்ம பாடி வந்து தேவையில்லாத உடல் எடை கூடும். படுத்துருவோமா, பாடிக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆக்சுவலா நம்ம பாடிக்கு ஒரு ஒரு மூவ்மெண்ட்டையும் நம்ம செலிப்ரேஷன் மாதிரி நம்ம ஒவ்வொரு மூவ்மெண்ட்டா நம்ம பண்ணுனோம்னா, நம்ம ஹெல்த்தியா இருப்போம். எடை வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆனா நம்ம மூவ்மெண்ட்ட வந்து ஒரு பெரிய வேல மாதிரியும், அத ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரியும் நம்ம மூவ்மெண்ட்ட, எக்ஸர்சைஸ, யோகாவ எதனாலும் நம்ம வந்து ஒரு பெரிய வேல மாதிரி நெனச்சு நம்ம பண்றனால, நமக்கு அது வந்து ஒரு கடினமான விஷயமா மாறிருது. அப்படி ஒரு கடினமான விஷயமே கிடையாது. நீங்க பண்ற ஒவ்வொரு எக்ஸர்சைஸும் உங்களோட உடம்ப வந்து சுத்தப்படுத்தி தேவையில்லாத கழிவுகள வெளியேத்திட்டு இருக்கு. அத எவ்வளவு ஹேப்பியா நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடம்பு வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும்.
ஸோ அத வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. நைட் ஃபுட்ட வந்து நீங்க எப்பவும் 6 பிஎம், 7 பிஎம்க்கு மேல கட்டாயமா எடுக்கக்கூடாது. அதுக்கு மேல பசி வந்தது அப்படின்ற பட்சத்துல, நீங்க இதே மாதிரி டெண்டர் கோகனட் உள்ள வச்சிருக்கலாம். அ அத ஒரு டெண்டர் கோகனட் குடிக்கலாம். இல்லன்னா அ சீசனல், ரீஜனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதனாலும் கட் பண்ணி அது சாப்பிடலாம். இல்லன்னா ஜூஸஸ் வித்தவுட் சுகர் அது சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் 7 பிஎம் நீங்க எடுத்துக்கலாம். 7ன்னா 7 டூ 7:15 நீங்க டின்னர் முடிச்சீங்கன்னா, ஒரு 7:30க்கு மேல இருந்து டைம் ஆயிடுச்சு நம்ம டின்னர் எடுத்துக்கலன்னா, அந்த சாலிட்ஸ் எடுக்கிறத மறந்துருங்க. அதாவது 7க்கு எடுக்க வேண்டிய சாலிட் டயட்ட விட்டுட்டு, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதுல அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். அப்படி ஒரு ஹேபிட் நம்மளோட ஹெல்த் ஹேபிட்ட வந்து நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுல, நம்ம ஒயிட் பாய்சன்ஸ் நம்ம 3 ஒயிட் பாய்சன்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. ஒயிட் சுகர், ஒயிட் மைதா அண்ட் ஒயிட் ரைஸ். ஆனா ஒயிட் ரைஸ் தான் இங்க எல்லாருமே நம்ம சாப்பிடுறோம். ஆனாலும் ஒயிட் ரைஸ் வந்து ஹைலி பாலிஷ்ட் ரைஸ். அதுல வெறும் குளுக்கோஸ் அந்த உள்ள கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கும். அத சுத்தி உள்ள கவர் இருக்காது. அது எல்லாமே பாலிஷ் பண்ணி தான் நமக்கு வருது. ஸோ ஹைலி பாலிஷ்ட் ரைஸ் தான் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஆனா நம்மளால அது சாப்பிட முடியுமா? அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. சிவப்பரிசி சாப்பிடலாம். மத்த பாரம்பரிய அரிசி அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஓவர் பாலிஷ் ரைஸ் எடுக்கக்கூடாது. 2வது ஒயிட் சுகர். சுகர் வந்து சுகர் கேன்ல இருந்து ஜூஸ் எடுத்து, அதுல இருந்து 1000 ப்ராசஸ் பண்ணி, அதுல உள்ள ஸ்வீட்னஸ்ஸ மட்டும் வச்சுட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் வெளிய தள்ளி, வெறும் அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் தான் அதுல இருக்கு. அதுல வந்து ஓவர் ப்ராசஸ்டு. ஆனா சுகர் கேன் ஜூஸ் வந்து நல்ல ஒரு ட்ரிங்க்கு. பட் சுகர் கேன்லேருந்து ஓவரா ப்ராசஸ் பண்ணி கடைசியா வர சுகர் இருக்குல்ல, ஒயிட் சுகர். அது ஒன் ஆஃப் த ஒயிட் பாய்சன். அது நம்ம பாடிக்கு உள்ள போச்சுன்னா, நம்ம போனு எல்லாத்தையும் லேசா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரைச்சு கரைச்சு வெளிய தள்ளிட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மைன்யூட்டா போகும். அத வந்து லாங் டர்மா நம்ம ஒயிட் சுகர போடவே கூடாது. ஸோ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு அப்போ ஒயிட் சுகர் போடாதீங்கடா, போடக்கூடாதுன்னு சொல்றீங்களே டாக்டர்னா, அப்போ வேற என்ன எடுத்துக்கலாம்? அப்படின்னு கேட்கறது நியாயம் தானே! ஸோ அதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ போட்டு நீங்க அடிச்சுக்கலாம் எதனாலும். அப்படி இல்லன்னா, பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். இல்லன்னா, அத்திப்பழம் வந்து இயற்கையே நமக்கு குடுக்குற ஒரு இனிப்பான ஒரு கொடை. அது வந்து இயற்கையோட வரப்பிரசாதம். ஸோ அத்திப்பழம் சாப்பிடலாம். பேரீச்சம்பழம் சாப்பிடலாம். ரெய்சின்ஸ், பிளாக் ரெய்சின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இனிப்புக்கு அ சுகருக்கு பதிலா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த 3 ஒயிட்ஸையும் நம்ம கட்டாயமா சேர்க்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு டீடாக்ஸ் ஜூஸ நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து ஆஷ்கோர்ட் ஜூஸ், ஒயிட் பம்ப்கின்னு சொல்லுவாங்க சிலரு. அது வந்து தடியங்கான்னு நாங்க எங்க எங்க ஏரியால நாங்க தடியங்கான்னு சொல்லுவோம். உங்க ஏரியால நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தடியங்கா வாங்கி ஒரு ₹10க்கு 1 பீஸ் தருவான். அதுல வந்து அந்த ஸ்கின்ன மட்டும் எடுத்துட்டு, அந்த விதை உள்ள போர்ஷனையும் மட்டும் எடுத்துட்டு, நடுவுல ஒயிட்டா கிடைக்குமா? அத எடுத்து நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கணும். அதுக்கு பேரு அந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் வந்து நல்ல அல்கலைன் அதாவது அதோட பிஹெச் வந்து காரத்தன்மை உடையது. நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே அமிலத்தன்மையானது. அந்த அமிலத்தன்மைய சரி பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த காரத்தன்மை உள்ள வ ஆஷ்கார்ட் ஜூஸ் டெய்லி மார்னிங் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல பாதி குறைஞ்சிரும். டெய்லி மார்னிங் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் ஆஷ்கார்ட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா, ஸோ நீங்க வந்து அத ஜூஸ வந்து ஒரு ஹேபிட்டாவே நீங்க மாத்திரணும் மார்னிங் எந்திரிச்ச உடனே. எந்து ஃபர்ஸ்ட்டா நீங்க சாலிட்ஸ் போடவே கூடாது. ஜூஸ் தான் போடணும். அதுல ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் ஜூஸ்ல அந்த கிரீன் ஜூஸ் நான் சொன்னேன்ல, அதுக்கு இப்ப சப்போஸ் நீங்க வந்து கருவேப்பிலையோ, அந்த கிரீன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆஷ்கர்ட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆஷ்கர்ட் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கிரீன் ஜூஸ அந்த மார்னிங் மிட் மார்னிங்க்கும், இல்ல ஈவினிங்க்கும் கூட நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த கிரீன் ஜூஸும், ஆஷ்கர்ட் ஜூஸையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றாங்க. அதுல உள்ள மெயினா அந்த பிஹெச் தான். அந்த அல்கலைன் பிஹெச் காரத்தன்மையுடைய அ த வாட்டர்னா, அ மொத்த வெஜிடபிள்ஸ்லயும் நெறைய காரத்தன்மை உள்ள மெயினான வெஜிடபிள் வந்து இந்த தடியங்கா தான். அதோட ஜூஸ் குடிச்சீங்கன்னா, அ ப பாடிக்குள்ள குடலுக்குள்ள உள்ள பழைய கழிவுகள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் எப்படி சுத்தப்படுத்துதோ,
அந்த அளவுக்கு உங்களுடைய குடல் ஃபுல்லா உள்பக்கம் எல்லாமே அது கிளீன் பண்ணி உங்கள நல்லா பார்த்துக்கும். உங்க பாடிய வந்து உங்க குடல மெயினா சுத்தமா வச்சுக்கும். இது குடல சுத்தமா வைக்க வைக்க நமக்கு உள்ள கிரானிக் லைஃப் ஸ்டைல் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த கிரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள்பட்ட வியாதியா இருக்கும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த விரல்லாம் வீக்கமோ, அப்புறம் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களோ, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி டயட் ஷெட்யூல மாத்தி மார்னிங் வந்து டீடாக்ஸ் ஜூஸ் ஜூஸஸையே 2ஆ டிவைட் பண்றாங்க. டீடாக்ஸ் ஜூஸ், நரிஷிங் ஜூஸ். சில ஜூஸஸ் வந்து 2மே கம்பைன்டா இருக்கும். இந்த கோகனட் வாட்டர்லாம் டீடாக்ஸும் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் நரிஷும் பண்ணும். நம்ம பாடிய வந்து நரிஷும் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கட்டாயமா கடைபிடிக்கணும் மார்னிங். அப்புறம் சன் சன் ஷைன் இருக்குல்ல காலையில, சன்னோட ஹீட் நமக்கு தேவை கிடையாது. ஆனா சன்னோட லைட் வந்து நமக்கு ரொம்பவே தேவை. ஸோ அந்த சன்னோட லைட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் ஹவர்ஸ். சன் வந்து காலையில உதிச்சதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரம் நீங்க வந்து அந்த 1 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நீங்க வெயில்ல போய் நிக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வெயில்ல சன் பாத் எடுத்துக்கலாம். அப்போ நல்ல ஒயிட் கலர் நல்ல லைட் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு நீங்க உங்க டெர்ரஸ்லயோ, இல்ல உங்களோட ஃப்ரண்ட் யார்ட்லயோ, பேக் யார்ட்லயோ எங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அங்க இருந்து சன் பாத் எடுத்துக்கலாம். இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, உங்களோட மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதாவது போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் பிளஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்ல இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ஒரு 40 பிளஸ்ல ஆன பிறகு அது வரைக்கும் தெரியாது. சின்ன பிள்ளைங்கலாம் ஜாலியா வீட்டுக்குள்ள ஏசி ரூம்குள்ள படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு அவங்களோட திங்கிங் வந்து ஏசி ரூம்குள்ள படுத்து தூங்குறதும், ஒரு ஃபோன் பார்க்கறதும் தான் பெஸ்ட் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. பட் எப்படியும் ஒரு 40 இயர்ஸ் ஆனோனே, அதோட பிரச்சனைகள எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சுரும். அதனால அந்த 40க்கு மேல வந்து நம்ம போன்ஸ் வந்து வீக் ஆகாம பார்த்துக்கணும்னா, கட்டாயமா சூரிய ஒளி நம்ம உடம்புல கட்டாயம் படணும். பட்டுச்சுன்னா தான் நம்ம போன் வந்து தன்னாலே விட்டமின் டி வந்து புரொடியூஸ் பண்றனால, போன் அண்ட் ஜாயிண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கும். நம்மளோட பாஸ்சர் கரெக்ட்டா இருக்கும். நம்ம நல்லா நடக்கலாம், ஏறலாம், இறங்கலாம், எல்லாமே கரெக்ட்டா பண்ணலாம். இது வந்து சூரிய வெளிச்சத்த நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்தது. அந்த பழைய காலத்திலேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த யோகா சூரிய நமஸ்கார் யோகா வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் அது. அது யார் பண்ணாலும் அது கட்டாயமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சூரிய நமஸ்காரம் அ த த பெஸ்ட் யோகா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை எல்லாருமே அத ஃபாலோ பண்ணுங்க. அது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க இடையில கேட்கலாம். லேட் டின்னர் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து லிவிங் ஃபுட்டா இருந்ததுன்னா, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். லிவிங் ஃபுட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, டெட் ஃபுட்ன்னா என்ன? சாக்லேட்ஸ், கேக்ஸ், பிஸ்கட்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, இதெல்லாம் வந்து டெட் ஃபுட்ஸ். அத வந்து நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்கன்னா, அதுலேருந்து செடி வளராது. அதுலேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் வந்து அதுல நெறைய சுகரியா இருக்கும். அதுல ரொம்ப மினிமல் பெர்சன்டேஜ் தான் ஏதாவது இருக்கும். அது மாரி டின்டு பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ் அதுலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் வந்து நியூட்ரிஷன் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பெரிய நியூட்ரிஷன் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பிரிசர்வேட்டிவ்ஸ் நெறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுல 24% தான் டொமேட்டோ. மீதி 76% வந்து திக்கனிங் ஏஜென்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். நீங்க நம்ம சாப்பிடுற டொமேட்டோ சாஸ்ன்னு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறதுல, கொஞ்சோண்டு போர்ஷன் தான் வந்து டொமேட்டோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதையும் நீங்க வாசிச்சு பார்த்து, எது நமக்கு நல்லது அப்படின்றத நீங்க வாசிச்சு பார்த்து, அதுல இந்த டெக்ஸ்ட்ரோஸ் மத்த இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, உங்களோட டேஸ்ட் பட்ஸ வந்து அடிக்ட் பண்றதுக்காக மிக்ஸ் பண்ணி, என்ஜினியர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அது வந்து தே வாண்ட் அஸ் டூ ஈட். அது வந்து ப்ராஃபிட்டபிள் ஜாபா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பாடி வந்து ப்ராஃபிட் கிடையாது. நம்ம பாடிக்கு எது நல்லது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிருள்ள உணவுகள், ஹோல்சம் ஃபுட் உயிருள்ள உணவுகள்னா, நீங்க என்னதெல்லாம் சாப்பிடலாம், அந்த மாரி ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடலாம். அப்புறம் இந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து உயிருள்ள உணவுகள் தான். அதுல எல்லாமே உடனே உள்ள போய் அ உங்க பாடி ஃபுல்லா நரிஷ் பண்ணிரும். ஃப்ளட்டட் வித் ஆல் ஆ விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இம்மீடியட்டா கிடைக்கும். அப்டின்னா, அந்த வாட்டர் ரிச் ஃபுட் இருக்குல்ல, அந்த வாட்டர் ரிச் ஃபுட் தான். வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அத வந்து நீங்க கட்டாயமா சாப்பிடணும். அது வந்து நான் வந்து ஆக்சுவலா எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி, டிஜிஓ அதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டா இருந்தாலும், என்னோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாரி பேஸ்டா தான் நான் இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால என்னடா மேடம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இடையில கேட்டுக்கோங்க. ம் வேற என்ன பேக்கேஜ்டுல வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்துறதுக்காக
அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஷெல்ஃப்க்குள்ள நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அத வந்து ரொம்ப நாள் இப்போ 1 இயர் கழிச்சு கூட சாப்பிடணும் அப்டின்னா, அந்த ஃபுட்ட வந்து எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணா, அது வந்து கெடாம இருக்குமோ அப்படின்றதுக்காக அத மட்டும் தான் அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் மெயினா இருக்கும். ஆனா நம்ம நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பாடி நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம பாடிய எப்படி நரிஷிங்கா நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம தான் அதுல வந்து கேர் எடுத்து கரெக்ட்டா இருக்கா? நம்ம இல்ல வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. எந்த ஸ்நாக்ஸ்னாலும் வீட்லயே சாப்பிடுங்க. பெஸ்ட் ஸ்நாக் எதுன்னா, அந்த தேங்காய் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இல்லன்னா பிளாக் ரெய்சின்ஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்லன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது அது கூட ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணி போட்டு கொண்டு போங்க. இல்ல லெமன் ஜூஸஸ் எடுத்து அத அ வேற ஏதாவது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, அந்த மாதிரி தண்ணி விட்டு அது கூட கொஞ்சம் ஹனியோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். சோ இந்த மாரி கொண்டு போனீங்கன்னா, உங்க பாடிக்கு தேவையான விட்டமின் சி வந்து இந்த லெமன்லேருந்து, ஆரஞ்சஸ்லேருந்து, ஜூஸஸ்லேருந்து விட்டமின் சி கிடைக்கும்போது, உங்களோட ஸ்கின் வில் பி வெரி ஷைனி அண்ட் ரேடியன்ட் ஹெல்த். ஸ்கின்ன பார்த்த உடனே இவங்க இவ்ளோ ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே சொல்ல முடியும். அ அந்த மாரி நீங்க சாப்பிடணும். வேற என்ன? ஹோல்சம் வந்து உங்களுக்கு அந்த அரிசிய வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே நல்லது. அந்த மாரி வீட் வந்து ஹோல் வீட்டா இருக்கணும். அதுவும் ப்ராசஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த சுகர் மாதிரி ஸ்லோ பாய்சன்ஸ் அந்த மாரி எடுக்கக்கூடாது. இதுக்கு மேல வந்து நம்ம அ இந்த சாட் ஐட்டம்ஸ், பர்கர், பீஸா, அப்புறம் பிரெட், பாவ் பாஜி அந்த மாரிலாம் சாப்பிடுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு 10 to 20% உங்க பாடிக்கு தேவையான எனர்ஜிய குடுத்தாலும், மீதி 80% இல்ல 70% வந்து உங்க பாடியில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸஸ லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நம்மளோட யங் ஏஜ்ல உள்ள எனர்ஜி நெறைய இருக்கும்போது, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து தெரியாம பேலன்ஸ் ஆயி போயிட்டுருக்கும். கொஞ்சம் வயசாகும்போது நிச்சயமா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் 30, 40லயே இப்ப வந்து எல்லாருக்குமே சுகர் வந்துருது, பிரஷர் வந்துருது. இல்லன்னா எக்ஸிமா அப்படின்னு ஸ்கின் டிசீஸ் வந்துரும். ஏதாவது ஒண்ணு வந்து கஷ்டப்படுறாங்க நெறைய பேரு. ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா, இந்த இந்த உங்க உணவுல ஒரு பேபி வந்து கேரட் கட் பண்ண பீசஸ் ஆஃப் கேரட்ஸும், ப்ரோக்கோலியும் வச்சு ஃபோர்க் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க மாத்துனீங்கன்னா, நிச்சயமா உங்களோட ஹெல்த் வந்து 100% கிடைக்கிற அளவுக்கு போகலாம். மோஷன் போகுறதுக்கு ஆக்சுவலா பாடி வந்து டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்றதுக்கு வந்து, நம்ம வந்து இந்த வெட் பேக் இருக்குல்ல, வெட் பேக் யூஸ் பண்ணலாம். வெட் பேக் மெயினா இங்கெல்லாம் உங்களோட மெயின் மேஜர் வெசல்ஸ் கழுத்துல போகுது. ஸோ கழுத்துல ஒரு ஒயிட் கிளாத் வெட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபோர்ஹெட்ல வெட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் லோயர் அப்டமன்ல வெட் பேக் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெட் பேக் வந்து மார்னிங் நீங்க ச ஒயிட் கிளாத்த தண்ணீல முக்கி ஒரு பாதி பிழிஞ்சிட்டு, அப்படியே நீங்க வயித்துல சுத்திக்கலாம், கழுத்துல சுத்திக்கலாம், நெத்தியில என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஃபீவர்ன்னு வார்ட்ல ஐசியூ பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒயிட் கிளாத் எடுத்து முக்கி, முக்கி அவங்க மேல போட்டு விடுவேன் நான்லாம். அதுதான் என்னோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். டக்குனு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். பேஷண்ட்க்கு அந்த ஸ்கின் வழியாவும் அந்த வாட்டர் அப்சார்ப் ஆகும். தேவையான வாட்டர். ஏன்னா இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கோம். வாய் வழியா தண்ணி போகாதுன்னா, இந்த ஸ்கின் வழியா உள்ள போகும். ஸோ இந்த மாரி வெட் பேக் வந்து ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸ்கின் ஹெல்த்துக்கு. பிளஸ் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், பிளஸ் ஹேர் குரோத் எல்லாத்துக்குமே வந்து இந்த வெட் பேக் வந்து ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதையும் நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோட நல்ல ரிசல்ட்ஸ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால அத யூஸ் பண்ணுங்க. வெட் பேக் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டீடாக்ஸ் ஜூஸிங் ஹேபிட் கட்டாயம் வச்சுக்கோங்க. 7 பிஎம்க்கு நீங்க நைட் சாப்பிடுற ஹேபிட்ட கட்டாயம் வச்சுக்கோங்க. அப்புறம் லிவிங் ஹோல்சம் ஃபுட் கட்டாயமா எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ஹேபிட். அது போக வேற என்ன? மில்க் வந்து ஒரு பெரிய டைலமா. நெறைய பேருக்கு அது குடிக்கலாமா? வேண்டாமான்னு. அதுவும் எனிவே இட் இஸ் அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். அ ஒரு மாடு தான் வந்து அதோட கன்னுக்குட்டிக்கு குடுக்கறதுக்காக இயற்கை படைச்ச அந்த பால் வந்து அது போக எக்ஸஸா உள்ளத குடுத்ததுன்னா பரவால்ல. ஆனா அப்படி யாரும் இப்போ பால்லாம் எடுக்கிறது கிடையாது. மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பால்லாம் கறந்து நமக்கு கொண்டாந்து குடுக்குறாங்க. ஆ ஸோ மில்க் வந்து ரொம்ப எடுக்க எடுக்க நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்ளம் தான். அதுல மில்க் எடுக்க எடுக்க சைனசைட்டிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. அதனால நான் மில்க் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கவுஸ் மில்க், ஆல்மண்ட் மில்க், கோகனட் மில்க், நட் மில்க் ஏதாவது ஒரு நட் மில்க் நீங்க எடுத்தீங்கன்னா, நிச்சயமா அதோட பெனிஃபிட்ட நீங்க பார்க்கலாம்.
ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து, பார்த்து எல்லாமே பண்ணுவோம். ஆ இத பார்த்துட்டு அப்புறம் எனிமான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எனிமா கேன் நீங்க எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க வீட்ல. வீக்லி ஒன்ஸ் வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அ குடல் கழிவுகள வெளியேத்தின பிறகுமே கொஞ்சோண்டு உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ராவா பின்னாடி இருக்க கழிவுகள வெளியேற்றுறதுக்கு, நீங்க எனிமா கேன் வாங்கி வெறும் பிளெயின் வாட்டர் எனிமா அந்த 200 ml, 300 ml ஒரு கேன் இருக்கும். அத வந்து நீங்க எப்படி குடுக்கணும், எப்படி எனிமா குடுக்கணும்ன்றத வந்து உங்களுக்கு வெப்ல வந்து ரொம்ப டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஒண்ணும் கஷ்டமான விஷயமே கிடையாது. உங்களோட டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ்ல ஒரு கரெக்ட்டா ஒரு ஆணி வச்சுட்டு நீங்க அதுல தொங்க விட்டுக்கலாம். அத வந்து உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் வந்து எனிமா எடுத்துக்கிறது நல்லது, சாதாரணமானவங்களுக்கு. அ டிசீஸ்டு பெர்சன் வந்து டெய்லி எனிமா மார்னிங் எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இயற்கை வந்து நமக்கு குடுத்திருக்கிற பிராண சக்தியையும், உள்ள எனர்ஜிய நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் ஆம் வேணா நம்ம எப்படி சொல்லலாம்? ஆமா. இயற்கையாவே கடவுள் குடுத்த இந்த உடம்புல வந்து தன்னாலே ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அத வந்து நம்ம எப்போ பிரேக் பண்றோமோ, அப்பதான் டிசீஸ் வரும். அப்படி பிரேக் பண்ணி டிசீஸ் வந்துனா, அந்த ஹீலிங் ப்ராசஸ திரும்பியும் நம்ம கொண்டு வரணுமே தவிர, மெடிசின்ஸ உள்ள உள்ள போட்டு போட்டு பார்மசூட்டிக்கல் கம்பெனியா உள்ள மாத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் தான் மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இல்லன்னா, இதே மாதிரி நீங்க டீடாக்ஸ் பண்ணி பாடி இப்ப ஒரு ஃபீவர் வந்துட்டுனா, உள்ள வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சாப்பாட கம்மி பண்ணி, கொஞ்சமா சாப்பாட நம்ம வந்து ம இல்லன்னா ஃபாஸ்டிங்கே இருக்கலாம். இல்லன்னா ஹனி மட்டும் நாக்குல வச்சுட்டு, அவங்களுக்கு எனர்ஜிக்காக ஹனி மட்டும் நாக்குல வச்சுக்கலாம். அந்த மாரி பண்ணீங்கன்னா கூட காய்ச்சல் டக்குனு குறையும். அப்புறம் எனிமா குடுத்தாலும் குடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே தன்னால வெளிய போயிரும். போன பிறகு வெட் பேக் போட்டீங்கன்னா, காய்ச்சல் உடனே குறையும். ஸோ இந்த மாரி ஃபீவரோ, இல்ல வேற ஏதாவது டிசீஸ்னாலுமோ, நீங்க வந்து அத எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுமோ, இனிஷியலா நம்ம இந்த இயற்கையான வழியிலயும் கடவுள் வந்து நமக்கு ஒரு ஸ்கின்ல கட் வந்ததுன்னா, அதுக்கு கட்டாயம் டீப் கட்னா சுச்சர் பண்ணலாம். இல்ல சின்ன சின்ன கட்னா தன்னாலே ஆறிடும். அது வந்து இயல்பாவே நம்ம உடம்புல வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்து இப்ப போன்னா கூடயும், போன வந்து உடைஞ்ச போன செட் தான் பண்ணுவாங்க. ஆனா அது ஒட்டுறது வந்து நம்ம உள்ள வந்து சிமெண்ட் வச்சு ஒட்ட வைக்கல. அதுக்கு வந்து உள்ள வந்து தன்னால தான் அது வந்து ஒட்டுது. சரியா? சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க.